இந்த பூஜா ஹாலிடேஸ் விட்டதும் விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. செம்ம போரிங்காக இருக்குது. ஆன்ட்டி வராங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம், ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம். அவங்க சூப்பராக ஐடியா சொல்லுவாங்க. அதுபடியே நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஓகேவா? ஏதாச்சும் கேம் ஐடியாஸ் கேளு, இல்லைனா கிராஃப்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஆன்ட்டி பசங்களா, இது மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் சூப்பரான கிராஃப்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாருக்குமே பெயிண்டிங் காம்படிஷன் தான் நான் வைக்க போகிறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணுங்கள். இந்தாங்க நிறைய திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிக்குன்ட்டு தான் நான் பெயிண்டிங் காம்படிஷன் பண்ணலான்ட்டு ரெடியாக எல்லா திங்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கேன்வாஸ் போர்டு இருக்குது, அதுக்கு மாதிரி கட்டை மாதிரி இருக்குது பாரு, ஸ்கொயராக அழகாக இருக்குது. இது 2 போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த போர்டு இருக்குது. யாரெல்லாம் வேணுமோ 2 பேராக டீம் பிரிச்சுக்கோங்க. ஸோ 2 பேர் ஓகே, 4 டீம் இருக்கீங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். 4 போர்ட்ஸ் இருக்குது. எது வேணுமோ சண்டை போடாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கலர்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கலர்ஸ், க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான நிறைய ஷேட்ஸில் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது, மார்க்கர். இது வந்து பெயிண்ட்டை மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழியாது தண்ணி பட்டாலும். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கா, இதில் ஒரு 12 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ப்ரஷ் பென்ஸ் இருக்குது. ப்ரஷ் பென்ஸ் தானே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரஷஸ் இருக்குது. இது ஏன் ப்ரஷ் பென்ஸ்னு சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பென் மாதிரி இருக்கா, ஆனால் நான் ஓப்பன் பண்ணி எழுதுகிறப்போ அழகாக ப்ரஷ்ஷோட டிப் மாதிரி அழகாக சூப்பராக வருதா, இதுக்கு தான் இது ப்ரஷ் பென்ஸ்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், வாட்டர் கலர்ஸ் இருக்குது. இதுவும் கொஞ்சம் க்ளம்ஸியாக பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான், எனக்கு நல்லா தெரியும். இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், சரி கிம்லி, உன் வேலை தான் எனக்கு நல்லா தெரியும், இங்கே வச்சுரு. இங்கே பாருங்கள், சூப்பரான சாஃப்ட் பேஸ்டல்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரை சாக் மாதிரி தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் சாக் மாதிரி இருக்கேன்னு அங்கங்கே செவத்தில் அங்கங்கே போட்டு கிறுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே சும்மா அதை டச் பண்ணாலே பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான ஷேடு வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கணும். அப்படியே நிறைய கலர்ஸ் இருக்கேன்ட்டு அங்கே இங்கே போட்டு வச்சுருந்தீங்க, அடுத்த காம்படிஷனில் யாருமே சேர்க்க மாட்டேன், சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஆன்ட்டி பிரின்சி ஆன்ட்டி, கண்டிப்பாக நாங்கள் எதுவுமே எங்கேயுமே வச்சுக்க மாட்டோம். வாவ், என்னது இது, செம்மையாக இருக்கே. வாவ், சூப்பரான அக்ரிலிக் கலர்ஸ். நமக்கு தெரிஞ்சு இதுதான் நிறைய யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு கலர் இல்லை, 2 கலர் இல்லை, இவ்வளோ எக்கச்சக்கமான கலர்ஸ் தந்திருக்காங்களே. ஆன்ட்டி, உங்களுக்கு பெரிய மனசு தான், எங்களுக்கு இவ்வளோ கலர்ஸ் தரீங்களே. இதை வச்சு நாங்கள் ஜாலியாக நாங்கள் கிராஃப்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லாக நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம். நிறைய கலர்ஸ் இருக்குது பாரு. ஒயிட்டெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரெட் இருக்குது, எல்லோலேயே நிறைய ஷேடு இருக்குது. செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம ஏரியாவே பாரு, அப்படியே கலரோட ஏரியா மாதிரி இருக்குது. எதுவும் கடை போட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல. சரி, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சூப்பராக ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, நீங்கள் ஆரம்பிங்க, நான் போயிட்டு வரேன். இதில் கண்டிப்பாக கிஃப்ட் கூட இருக்குது. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணணும், சரியா? பிரின்சி ஆன்ட்டி கிஃப்ட் வேறு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டீமாக பிரிஞ்சாச்சு. ஸோ சூப்பராக நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிக்கலாம். நம்ம பண்ணுறது தான் வேறு லெவலாக இருக்க போகுது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு இந்த போர்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஒயிட் பேஸை கொடுத்துட்டோன்னா நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் அதை நல்லா பிரைட்டாக காட்டும். எப்போவுமே ஒயிட் பேஸ் தான் நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். இப்போ நம்ம ஒயிட் பேஸ் கொடுத்து அது காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரு சூப்பராக வந்து ஒவ்வொரு ஷேடாக நான் பண்ண போகிறேன். இது எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சீலை, ஒரு பிரிட்ஜ் இருக்க மாதிரி நம்ம பண்ணிடலாம். அப்பாடா, இந்த ப்ளூ கலரை இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி அழகாக பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூணுக்கு ஒரு தண்ணியில் ஒரு ஷேட் இருக்கும்ல, அது மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னடா இது வர மாட்டேங்குது. அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அப்பாடா, ஓரளவுக்கு ஷேடோ மாதிரி வந்துடுச்சு. நான் இப்போ இந்த அக்ரிலிக் மார்க்கர் எடுத்து பியூட்டிஃபுல்லாக மூன் மாதிரி நான் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். சரி கேட்டி, நீயே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கூட பார்த்தியா, நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ குழப்பி வச்சுருக்கேன். சரி பரவாயில்ல, இது கண்டிப்பாக அழகாக இருக்குன்னு நம்புகிறேன். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பாரு. நாங்களும் ஸ்கை தான் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளூ ஸ்கை இல்லை, ரொம்ப ரொம்ப அழகான பர்பிள் ஸ்கை. அதுக்கு நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேஸை கொடுத்துடலாம். அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான பர்பிள் ஷேட்ஸ் இருக்குல்ல, லைட்டாக பர்பிள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிங்காக நம்ம போட்டுட்டோன்னா அழகான ஈவினிங் நைட் ஸ்கை
வைப் அழகாக நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த டார்க் பர்பிளில் போட்டுக்கலாம். இதே ஆர்ட்டை நம்ம பெரிய போர்டில் கூட செய்யலாம். நமக்கு குட்டி போர்டு கிடச்சதால நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு டார்க் பர்பிள், அப்புறம் லைட் பர்பிள், இதை நல்லா நடுவில் ஸ்மட்ச் பண்ணி விட்டுட்டு கடைசியில் பார்த்தோன்னா இது மாதிரி அழகாக வந்துடும். ஏ, சூப்பராக இருக்குல்ல? இந்த பெயிண்ட் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு குட்டி ப்ரஷ் இருந்தால் தான் நான் அழகாக பிளாக் லைன்லாம் போட முடியும். ஆனால் இது ஸ்கெட்ச் மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸியாக இருக்குல்ல? இது பெயிண்ட் மாதிரி தான், அழியவே அழியாது. சரி, நான் இது மாதிரி ஒரு 2 லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி லைட்ஸ் போடுவாங்கள்ல நைட் டைமில், அதுதான். ஒரு பார்ட்டி லைட்டுக்கு எப்படி லைட்ஸ் போடுவாங்களோ அது மாதிரி நான் சூப்பராக வரைஞ்சிக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற பிளாக் கலரில் குட்டி குட்டி குட்டியாக லீவ்ஸ் மாதிரி இந்த சைடு வரைஞ்சிக்கிறேன். இது பார்க்க அப்படியே ட்ரீ மாதிரி இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த ஒயிட் கலரில் அந்த ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு சும்மா இது மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டாக டிப் பண்ணி வச்சா அழகான ரவுண்ட் எல்இடி பல்பு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே குட்டி குட்டியாக கோல்டன் கலரில் அப்படியே நம்ம லைட் மாதிரி அங்கங்கே இந்த ட்ரீஸில் போட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஹைலைட்டர் மாதிரி கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, 3 வரைஞ்சாச்சு, குட்டி குட்டியாக சன்னும் போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்கலாம். எங்களோட ஆர்ட் முடிஞ்சிருச்சு. கிம்லி, இப்போ நீ தான். Jay Shahrukh, we have to do very beautifully, okay? First, இது நான் வந்து ஒயிட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தியா இந்த மாதிரி லைட் கலரில் பேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா அழகாக நம்மளோட பட்டர்ஃப்ளையை வரைகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து நார்மலாக பட்டர்ஃப்ளை வரைய போகிறதில்ல, இந்த ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி காட்டன்ஸில் இல்லைனா வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது என்னடா கிளம்ஸியாக இருக்குதுன்னு பயப்படாதடா, ஒன்றுமே இல்லை, நான் ஃபைனல் டச்சில் பண்ணுறேன் பாரு, உனக்கு வேறு லெவலாக நீ சர்ப்ரைஸ் ஆயிடுவேன். ஸோ இது மாதிரி அழகாக நீ ஷேட் கொடுத்துட்டு கிளம்ஸியாக இருக்குதுன்னு கவலையே பட வேணாம். இது மாதிரி நான் ஒரு மார்க்கரோ இதுவோ எடுத்துகிட்டு அழகாக நான் வந்து அவுட்லைன் கொடுத்துப்பேன். இதில் மார்க்கரில் சரியாக வருமானு தெரியலையே. சரி, நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரி இந்த அக்ரிலிக் மார்க்கரே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அழகாக அவுட்லைன் கொடுத்துட்டு பட்டர்ஃப்ளைக்கு உள்ள என்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளோட பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடும். ஏன் இந்தா கிம்லி, நீயே பண்ணிகிட்டு இருந்தா, இரு நான் ஃபைனல் டச்சாக இங்கே பாரு குட்டி குட்டி டீட்டெயிலிங்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தியா ஒயிட் கலரில் எப்படி இப்படி தானே வட்டம்பூச்சிக்கு இருக்கும், அழகாக இருக்கா பார்த்தியா? உன்னை விட செம்ம டேலண்டடாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது மாதிரியா குட்டியாக முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஏய், இது என்ன பிளெயினாக இருக்குது? இரு உனக்கு சூப்பர் ஐடியா தரேன். இங்கே பாரு, நம்ம சூப்பராக ஏதாச்சும் கோட் எழுதலாம், அழகாக இருக்கும். இரு நானே எழுதுகிறேன் அழகாக. என்ன எழுதலாம்? ஐடியா வந்துருச்சு. இப்போ பாரு, ஃபைனல் டச்சில் நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தியா முடிஞ்சிருச்சு. செட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ பட்டர்ஃப்ளை மாதிரி சூப்பராக நம்ம பறந்துக்கிட்டே இருக்கலாம் ஜாலியாக. ஓகேயா? நல்லா இருக்கா? எங்களோடதும் முடிஞ்சிருச்சே. நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கா? சீக்கிரம் பண்ணடா ஜாக்கு. டயானா, உன் கையில் தான் இருக்குது. இங்கே பாரு, என் மச்சான் ஷாருக்கு செம்மையாக பண்ணிட்டான். ஜாக், நீ கவலையே படாத, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். இங்கே பார்த்தியா? என்னடா கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணாமல் ஏதோ பேப்பரை வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்காத. இந்த ஃபாயில் ஷீட் மாதிரி இல்லை இது மாதிரி ஒரு கிளிங் ராப் இருக்குல்ல, அது மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி கச்சா மூச்சா நீ ஏதாச்சும் ஒரு லைட் கலர்ஸாக ப்ளேஸ் பண்ணிடணும். எதுவுமே நீ பயப்படாதடா, நான் சூப்பராக பெயிண்ட் அடிக்கிறேன், நீ எழுதிக்கோ. ஓகேவா? லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வாட்டராக இது பண்ணி இதை லைட்டாக இதில் வந்து டேப் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஆர்ட் ஒர்க் முடிஞ்சிடும். இது எவ்வளோ சிம்பிளான விஷயம் தெரியுமா? எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எடுத்தாங்க. நம்ம பாரு, 2 நிமிஷத்தில் நம்ம ஆர்ட் ஒர்க்கை முடிச்சிடலாம். இந்த கிளிங் ராப்பை அப்படியே நம்ம வந்து இந்த கேன்வாஸ் போர்டில் ஒட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா இங்கே பார்த்தியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல? இப்போ நீ எழுது. பார்த்தியா, ட்ரீம் பிக்கு. எது நம்ம ட்ரீம் பண்ணாலும் பெருசாக ட்ரீம் பண்ணணும். நான் சூப்பராக எழுதிட்டேன். இப்போ செம்மையாக இருக்குது. இந்த சைடில் குட்டி குட்டியாக லீவ்ஸு அது இதுன்னு வரைஞ்சிட்டோன்னா நம்மளோட டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ண மாதிரி ஆயிரும். நம்மளோட கிராஃப்ட் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு வேறு லெவலில் இருந்துடும். பார்த்தியா முடிஞ்சிருச்சு. நம்மளது செம்மையாக இருக்குல்ல? எல்லாருமே முடிச்சிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஒவ்வொரு யூனிக்காக வரைஞ்சிருக்கோம்ல, செம்மையாக இருக்குது. இப்போ ஆன்ட்டி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாவ், எல்லாரும் என்ன இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே gift கண்டிப்பாக உண்டு.
ஹலோ சிட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.